ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நம்மளுக்கும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் யூடியூப் சேனல் நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் பண்ண தெரியல, எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அதை மானிட்டைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல ஃபோன் ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்காக காசு கொடுத்து வாங்கணுன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஃபோனையே வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இப்படி நம்ம செல்ஃபி மோடில் இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் தான் நம்ம வீடியோ வந்துட்டு எடுக்கணும், லாங் வீடியோஸு. அப்போ நம்ம அந்த ஸ்டிக் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதில் வச்சு நம்ம கம்ஃபர்டபுளாக பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ஸ்டிக் ஒன்று, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த 2 பொருள் மட்டும் வச்சு தாராளமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அப்புறம் என்னென்னா, ஒரு இமெயில் ஐடி, உங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பழைய இமெயில் ஐடி இருக்குது, அதைவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. யூடியூபுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் நான் தனியாக ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நம்மள்ட்ட பழைய இமெயில் ஐடி இருக்கும், அதில் நமக்கு நிறையா மெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம அந்த ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கனால நம்ம ஸ்கூல், காலேஜஸ், மித்த இடம், ஒர்க்கு எல்லா இடத்துக்கும் அந்த நம்ம இமெயில் ஐடியை நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா. அவங்க எதனாச்சும் காண்டாக்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு எதனாச்சும் மெயில் அனுப்பணும் அப்படின்னா நம்மளோட பழைய மெயில் ஐடியில் தான் அனுப்புவாங்க. அதே நம்ம யூடியூபுக்குன்னு தனியாக நம்ம மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மெயில் ஐடியை நம்ம யாருக்குமே கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது வந்துட்டு மெயில் ஐடியாக மட்டும்தான் இருக்கும் யூடியூப். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கிடையாது, ஃபோன் நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. மெயிலில் தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் மெயிலில் மட்டும்தான் அனுப்புவாங்க. அப்போ நம்ம யூடியூபுக்குன்னு தனியாக மெயில் ஐடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மித்த மெயில் ஐடி கூட இதை கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை, அந்த மெயில் என்ன இந்த மெயில் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம யூடியூப் ரிலேட்டடான மெயில்ஸ் மட்டும்தான் இதில் வந்திருக்கும். அதனால தான் உங்களுக்குன்னு தனி மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அந்த மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் மானிட்டைஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒன்று நோட்டில் அதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா 2 or 3 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பி கூட வச்சுக்கோங்க. கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அது அழிஞ்சு போகாது. ஓகேங்களா, இது ரெண்டும் நம்ம இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, வீடியோஸ் நீங்கள் எடுத்ததுமே வந்துட்டு நம்மளால் எந்த ஒரு ஏர்னுமே பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சமாக வளர்ந்து வர தான் நம்மளால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஷார்ட்ஸ் போட அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா யோசிச்சு வச்சுருப்பீங்க, ஏன்னா நான் கண்டென்ட் வீடியோ போடலாமா இல்லை ரீல்ஸ் மாதிரி போடலாமான்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேனலோட நேம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்ச சேனலே கண்டிப்பாக வைக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவான சேனல், அது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அழகான தம்ப்நெயில் ஒன்று கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் நேமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். எது ரிலேட்டடாக என்ன நீங்கள் பண்ண வரீங்க அப்படின்றத, என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றத தெளிவாக அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இருந்துட்டு நம்ம என்ன ரிலேட்டடாக வீடியோ போடுறோம் அப்படின்றத மக்களுக்கு கொண்டு போய் சேரும். நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் வீடியோ போடுற மெத்தடு, வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் நீங்கள் போடுறதன் மூலியமாக எடுத்ததுமே வந்துட்டு உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகாது. 10M வியூஸ் வரணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். லாங் வீடியோ வந்தால் 4000, நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டிங்கன்னா 10M வரணும். அந்த ஷார்ட்ஸோட ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா 3 months தான் வேலிடிட்டி. அந்த 3 monthsக்குள்ளார நீங்கள் அந்த 10M நீங்கள் கொண்டுட்டு வரணும். அது கண்டிப்பாக நம்மளால் சாத்தியமாக என்னன்னு தெரில. ஸ்டார்ட் அப் சேனல், நம்மளுக்கு என்ன போட போகிறோன்றது தெரியல, அப்புறம் எப்படி நம்மளால் 10M கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. அதனால தான் இன்னொரு மெத்தடை கொண்டுட்டு வந்திருப்பாங்க, லாங் வீடியோஸை நம்ம மினிமம் நீங்கள் 10 minutes கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 10 minutes போடுங்க. அப்போ தான் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஆவரேஜ் டியூரேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு வியூ ஆகும். அப்போ ஆகும்போது உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் 10 minutes குறைவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் இருந்துட்டு 1 minute விட உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்துட்டு நம்ம வாட்ச் ஹவர்ஸ் இருந்துட்டு வீடியோஸ் நம்மளோட பீப்புள்ஸ் வந்துட்டு பார்க்குறதன் மூலியமாக தான் வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு
இன்க்ரீஸ் ஆகும். எடுத்ததுமே நம்மளுக்கு இருந்துட்டு லாங் வீடியோ போடுறதன் மூலியமாக வாட்ச் ஹவர்ஸ் வரல, ஐ மீன் வியூஸ் போகல அப்படின்றத நீங்கள் நினச்சிட்டு வீடியோ போடுறத தயவு செய்து விட்டுறாதீங்க. நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைவ் நீங்கள் போடுறதன் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துட்டு அதிகமாவாங்க. லைவ் போடுறதன் மூலிமா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இருந்துட்டு உங்களுக்கு அது ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். லைவ் நீங்கள் கண்டிப்பாக இருந்துட்டு லைவ் போடுங்க. லைவ் போடுறது இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா அந்த டைமுக்கு லைவ் போகிற மாதிரி போங்க. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் நம்ம நினச்ச நேரம்லாம் லைவ் போனோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த நிறைய பேர் நினைப்பாங்க இவளுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் லைவ் வந்துகிட்டே இருக்கா, சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு லைவை எப்போ பார்த்தாலும் போட்டுருக்கனால நமக்கு பேசுகிறதுக்கு கண்டென்ட் இருக்காது, டாபிக் இருக்காது இல்லைங்களா. அதனால் நீங்கள் இந்த டைம் நான் மார்னிங்னா ஒரு 10 o'clock, ஈவினிங்னா ஒரு 6 o'clock 7 o'clock அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்கள் சேனலில் இருக்கிறவங்க, உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க இந்த டைமுக்கு லைவ் வருவாங்க, இவங்க இந்த டைமுக்கு லைவ் வருவாங்க அப்படின்றத எண்ணி உங்களுக்கு பீப்புள்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் லைவ் இருந்துட்டு நிறையா பேத்துக்கு அது போய் சேரும். அப்போ நிறையா பேத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்லா ஒரு ரீச் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும், மானிட்டைஸ்க்கு எலிஜிபிள் ஆகும். அப்போ நீங்கள் லைவில் இருந்துட்டு நிறையா இந்த மாதிரி இருந்துட்டு என்ன கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்த்துறீங்களோ அதை தெளிவாக கொண்டு போய் சேர்த்துருங்க. நம்ம இருந்துட்டு வீடியோவை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டு ஒர்க்கை பார்க்குறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன சொல்ல வரீங்களோ தயவு செஞ்சு ஒரு 1/2 hour இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இதெல்லாமே நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க இல்லைங்களா. அது பின்ன நீங்கள் லாங் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோஸ் போடுறதன் மூலியமாக உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு எக்ஸ்டர்ன் ஆவாங்க. இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நீங்கள் ரீச் பண்ண பின்ன மானிட்டைஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அது பின்ன யூடியூப் ப்ரொசீஜர்ஸ், நீங்கள் மானிட்டைஸ்க்கு அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு அமௌண்ட் வராது. மானிட்டைஸ்க்கு அப்ளை பண்ண பின்ன அது பின்னவும் நீங்கள் ரொட்டீனாக வீடியோ போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கேப் விழுந்துடும். அப்போ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வீடியோவே போடுறதில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் கொடுங்க. வாரத்தில் 7 days 6 days டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண பாருங்கள். வீடியோஸ் இருந்துட்டு 3 days once இல்லைனா 4 days once இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வீடியோஸ் போடுங்க. லைவும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் அப்லோட் பண்ண பாருங்கள். அப்போ நீங்கள் அப்படி போடுறதன் மூலயமா உங்களுக்கு சேனலுக்கு இருந்துட்டு கொஞ்சம் க்ரோத் கிடைக்கும், ரீச் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கனாலே 3 months உங்களால் மானிட்டைஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போ லைவ் வரோன்றது அவங்களுக்கு தெரியாது, எப்போ லாங் வீடியோ போடுறோன்னு தெரியாது, எப்போ ஷார்ட்ஸ் போடுறோன்றது தெரியாது. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இருந்துட்டு அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலே ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே இதில் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஒரு வீடியோ வேணும்னு சொல்லிட்டும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு இருந்துட்டு ஃபேஸ் காமிச்சு வீடியோ வேணாம் அப்படின்ற மாதிரியான சேனல் வேணும், ஐடியாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்கிட்ட ஒரு சிஸ்டர் தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்களுக்காகவும் நான் வீடியோ மேக் பண்ணி நான் போடுவேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் ஆகும். என்ன மாதிரியான ஐடியாஸ் அதுலேருந்து உங்களால் கோ த்ரூ பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் அந்த இதில் நான் சொல்லியிருக்கேன். எந்த மாதிரியான சேனல்ஸும் உங்களால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எது ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவை நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்களை வந்துட்டு நான் மீட் பண்ணுறேன். என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.